அவல் கொழுக்கட்டை நார்மலாக பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே சேம் மெத்தடு தான். அரிசி மாவுக்கு பதிலாக அவல் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை எடுத்துக்கலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அவல் எடுத்திருக்கேன். தட்டை அவல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஊறிடும், அதனால் தட்டை அவல் எடுத்திருக்கேன். அவள் நல்லா 2 இல்லை 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அவல் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும். அதனால் நம்ம ஒரு அரை டம்ளர் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. நீங்கள் இன்கேஸ் சிகப்பு அவளோ இல்லை திக்காக இருக்கிற அவளோ எடுத்துருந்தாக்கா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ஊறிடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரா தண்ணியே இல்லை. இருக்கிற எல்லா தண்ணியும் அவல் நல்லா உறிஞ்சிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லை. இதில் நம்ம இப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். 2 கப் அவலுக்கு அரை கிளாஸ் தண்ணி சரியாக இருந்தது. இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும், கடுகும் நல்லா வெடித்து வரணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு க்ளோஸியாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா அது ஆவியில் வேகிறப்போ தேங்காயோட ஸ்மெல் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம ஊற வச்ச அவல் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் அவல் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறப்பவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் அப்போ மறந்துட்டேன், ஸோ இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்பவே அவளையும் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முழு அவல் தெரியாமல் 1 2 தெரியணும், பாதி பாதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அவல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அவல் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது நம்ம பிடிக்கொழுக்கட்டைக்கு எப்படி பிடிப்போமோ அதேமாரி இதையும் பிடிச்சி வச்சுக்கலாம். நார்மலாகவே அவல் ரெசிபி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான். இது ஆவியில் வேக வச்சு செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரப்போ கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் அது. வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை பிடிக்கிறப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பிடிச்சிக்கோங்க, கையில் ஒட்டாமல் வரும். நான் கொஞ்சம் அவல் பிடிக்கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணியிருக்கேன். மீதியே ரவுண்டாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இது இட்லி தட்டில் பண்ணிங்கன்னா இட்லி பாட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம அவல் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கொள்ளையா அந்த பிளேட்டை அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொழுக்கட்டையும் இதிலே சேர்த்து வேக வச்சிடலாம். இதை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வைங்க, நல்லாவே வெந்துடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரிசி மாவில் பண்ணுற கொழுக்கட்டையை விட இந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மைல்டு டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை தேங்காய் சட்னி, கார சட்னி, டொமேட்டோ சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஷெஸ்வான் சாஸ், மயோனீஸ் அது கூடயும் சர்வ் பண்ணலாம். க்ரீன் சட்னி கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், நிறைய டைம் எடுக்காது. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.